எல்லாருக்கும் வணக்கம். நான் தரணி பேசுகிறேன். நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஜென்ரலாக நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் பண்ணுவேன். கோலு அப்போல்லாம் நான் கோலுக்கு ரிலேட்டடாக நிறைய ஐட்டம்ஸ் பண்ணும்போது நான் தொம்பை செய்யலான்னு ஒரு வாட்டி நினச்சேன். பட் தொம்பை செய்யறதுக்காக வீடியோஸ் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு அதுக்கு எந்த ப்ராப்பரான வீடியோஸும் கிடைக்கல. அப்போ நான் நினச்சேன், நம்ம வந்து ஏன் நம்மளே ஓனாக தொம்பை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடக்கூடாது. அது வந்து என்ன மாதிரி யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால நான் இன்னைக்கு தொம்பை எப்படி செய்யுதுன்றது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். தொம்பை தைக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 25/7 3 கலரில் 3 பீஸ் எடுத்துக்கோங்க. டிசைன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லோ கலர் கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு 40/9 ஒரு பீஸு. ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து 25/2.5 4 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் ஸ்ட்ரிப்பில் அட்டாச் பண்ண டைமண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ரோப் அப்புறம் கோல்டன் லேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் கலர் சாட்டினில் 3 டிசைன்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒயிட்டில் வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலரில் டிசைனை வச்சுட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டிசைனை வச்சுட்டு டிசைனோட 4 சைட்லேயும் பின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து டிசைன் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ 4 பக்கமும் பின் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். டிசைனோட கார்னரில் கரெக்டாக இது பண்ணுங்கள். பண்ணும்போது பபுள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் அழகாக கார்னரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம நீட்டாக கார்னரில் ஸ்டிச் பண்ணால் தான் எண்டில் பார்க்கும்போது டிசைன் ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. இதே மாதிரி இப்போ பாருங்கள் 3 டிசைனையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற ரவுண்டு டிசைனை வச்சுட்டு ரவுண்டை சுற்றி அதே மாதிரி திருப்பியும் ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி மற்ற கலர்ஸ்லையும் டிசைன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண இது மல்டி கலராக எல்லா கலர் சாட்டினையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஆர்டரில் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ க்ரீன் ரெட்டு வைக்கிறீங்க, அடுத்து வந்து ப்ளூ எல்லோ வைக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்து தைக்கும் போதும் அதே மாதிரி க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோன்னு வச்சுருங்க. வச்சுட்டு 4 சைடும் நல்லா ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு ரோப் வச்சுருக்கோம்ல அதை வந்து டிசைன்ஸ் கார்னரில் ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு மேலேயே வச்சு அதை அழகாக டிசைன் ஃபார்ம் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பெட்டலும் இண்டிவிஜுவலாக தெரிகிற மாதிரி ரோப் வச்சு அழகாக இது பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டைரெக்டாக தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு அந்த டிசைனை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ரிவர்ஸ் வரும்போது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க ரோப் மேலேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு சிங்கிள் லைனாக மட்டும் தெரியும். நீங்கள் பக்கத்துலேயே பண்ணிங்கன்னா அது டபுள் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அளவு பார்த்து எண்டு வரும்போது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கோல்டு ரோப்பு வந்து கட் பண்ணும்போது நமக்கு விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து மடித்து கம்போஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைட்டர் வச்சு நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். அப்போ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எண்டில் ஸ்டிச் பண்ணி வரும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். எப்போவுமே டிசைனை சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ரவுண்டுக்கு மேலே ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த எட்ஜ் எல்லாமே ரவுண்டில் கவர் ஆகிடும். இப்போ அடுத்து அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒயிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு மேலே கோல்டு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா இதுலேயும் பாருங்கள், எல்லா சட்டின் கிளாத்லேயும் டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 3 ஸ்டார்டின் கிளாத்து ப்ளஸ் அந்த 4 ஒயிட் கிளாத்லேயும் டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த மெயின் சாட்டின் கிளாத்தோட நம்ம ஒயிட் கிளாத்தஸை அட்டாச் பண்ண போகிறோம். 2 மெயின் சைடையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒயிட்டோட ஒரு எட்ஜில் ஒரு ஃபஸ்ட்டு ரெட் கலர் டிசைன் வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம டாப்பில் தைக்கிறோம், ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒயிட்டோட இன்னொரு சைடில் அடுத்த கலரான க்ரீனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நல்லா தைச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சே போதும். இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ எல்லா பீசஸையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ கீழே ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்கு எல்லோ கலர் சாட்டின் கிளாத்தில் கீழே 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40/9. நீங்கள் ஏதாவது ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு மடித்த பக்கத்தை திருப்பி வச்சுட்டு மெயின் சைடில் இந்த கோல்டன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோல்டன் லேஸ் வந்து நம்ம ஃப்ரில்லுனா கீழே இருக்க மாதிரி வரணும். அது லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது லேஸோட 2 பக்கமே ஸ்டிச் போட்டுருங்க, கீழே மேலே. அப்போ லேஸ் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச்சஸை எட்ஜஸில் போடுங்க. இப்போ மெயின் கிளாத்தோட எல்லோ கலர் கிளாத் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரில்ஸ் வச்சு அந்த 25 இன்ச்சஸ்க்கு நமக்கு மெயின் கிளாத் இருக்குது. இந்த 40யை அந்த 25க்கு வரா மாதிரி அங்கங்கே ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ மெயின் பக்கமாக திருப்பிட்டு ஒரு க்ரீ ஸ்டிச் போட்டுருங்க.
அப்போ உங்களுக்கு அந்த புஃப்னு ஒரு எஃபெக்ட் இல்லாமல் அழகாக இருக்கும் அது. இப்போ டாப்பில் இருக்க போர்ஷனுக்கு நீங்கள் 8/7 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ், வித்து 8 இன்ச்சஸ்ஸு. ஸோ 8 இன்ச்சஸில் நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணிங்கன்னா 4ல் உங்களுக்கு வரும். 4ல் இருந்து கீழே இருக்க 2 கார்னருக்கும் சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 4 பீஸ்லேயும் மார்க் பண்ணி 4 பீஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ண சைடை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கும். நமக்கு அது ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். 7 இன்ச்சஸ் போர்ஷனில் 4 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதே மாதிரி மற்ற 2 பீசஸையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த எல்லா கார்னர்ஸ் வருதில் அட்டாச் பண்ண 2 இது அந்த இடத்துல கர்வ் வர மாதிரி அதை சிசரில் கட் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம அதை மெயின் பீஸில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப்பு மேலே கரெக்டாக வரும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அளவுக்கு ஃப்ரில்லை விட்டுடுங்க. மீதி 3 சாட்டின் கலர் கிளாத்தும் 4 ஒயிட் பீஸ் அட்டாச் பண்ணியிருக்க போர்ஷனுக்கு ஒரு லைனிங் பீஸ் எடுத்துருங்க. லைனிங் பீஸ் எடுத்ததுக்கப்புறமா இப்போ மேலே ஒரு ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல, நம்ம அந்த ஒயிட் போர்ஷனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்கும். அந்த 2 இன்ச்சஸில் நீங்கள் சாக்கு ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி மற்ற கலர் 3 கலர் அட்டாச் பண்ணியிருக்கிறதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த எவ்ரி 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கு, 6.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்குன்னு எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட்டில் வந்து 3 ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். அதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் லைனிங் கிளாத்து, அது ஒரு லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் எதுவுமே மாற்றாதீங்க. எங்கே அந்த ஒரு கார்னரில் பண்ணியிருக்கோமோ அதே கார்னரை இந்த பக்கமும் பண்ணுங்கள். 2 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ்க்கு 4 இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. இப்போ கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி 2 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ். இப்போ இந்த 2 இன்ச்சஸ்க்கு சென்டரில் மார்க் பண்ணால் உங்களுக்கு 1 இன்ச் வரும். இது வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸோட அளவு. அந்த 2 இன்ச்சஸில் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த மேலே இன்னொரு கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த 2 இன்ச்சஸில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் எதுக்கு மார்க் பண்ணுறோம்னா நம்ம தொம்பைக்கு நடுவில் ஒரு ரவுண்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ அந்த ரவுண்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரோப்பு அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ரோப்பை மார்க் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 24 இன்ச்சஸில் 2 சைடு 1/2 இன்ச் போயாச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத லெஃப்ட் சைடில் 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 7.5 இந்த பக்கம் ரைட் சைடில் 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு, அப்புறம் 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 7.5, இது ஒரு 7.5, இப்போ இது 4 இன்ச்சு. ஸோ அந்த 3 இடத்துல நீங்கள் சாக்கில் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 4 ஒயிட் ஸ்பேஸ் வர இடத்துலையும் ஸ்கேல் வச்சு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 இடத்துலையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட்டு பைப்பிங் த்ரெட்டோ இல்லை வந்து லேஸ் மாதிரியோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் மெட்டீரியல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு 10 இன்ச்சஸ் இல்லை 5 இன்ச்சஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க 3 இதாக. அதோட சென்டரை வச்சு நம்ம இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கலாம் கிளாத்தை, அதோட பிகினிங்லேருந்து ஆரம்பித்து எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் இது சென்டராக அந்த ரோப் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதோட சென்டரில் வச்சு மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல வரும்போது மட்டும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 இன்ச்சில், அதுக்கப்புறம் 7.5 இன்ச்சில்,
அடுத்தது ஒரு 7.5 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தில் 4 இடத்துல 3 ரோப்பை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயிட் ஸ்பேஸ்லேயும் 3 ரோப்பு வரும். இப்போ நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணும்போது 2 மெயின் பீஸும் லைனிங்கோடையும் பேக் சைடு ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப் வந்து ஸ்டிச் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டாப்பில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 சைட்ஸையும் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதையும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி கரெக்டாக சப்போஸ் எங்கன்னா ஸ்டிச் விட்டுருந்ததுன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ டாப் போர்ஷனை நம்ம மெயின் பீஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். மெயின் பீஸும் ஒன்றா வச்சுட்டு அட்டாச் பண்ணுறீங்க. இன்கேஸ் இதில் எதாவது எக்ஸஸ் இருந்தால் எக்ஸஸை மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மேல் பீஸு கீழே எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சைடை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சைடு அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று மேலே இருந்து போகலாம், இல்லை கீழே இருந்தும் போகலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ நீங்கள் அதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே இருந்து போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ போர்ஷனை கவர் பண்ணும்போது எல்லோ போர்ஷனோட டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக 2 எட்ஜையும் ஒன்றா பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் வரும். ஒயிட் ஸ்பேஸையும் கரெக்டாக அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா அது மேலே ஏறி கீழே ஏறின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளூ கலர் ஸ்பேஸ் தைக்கிறீங்கன்னா ப்ளூ எட்ஜும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒயிட்டோட ஸ்பேஸோட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒயிட்டும் கரெக்டாக மீட் ஆகுது. இப்போ இந்த எக்ஸஸ் பீஸ் இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வரும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் ரோப்பை உள்ளுக்க வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அதை உல்ட்டா பண்ணி திருப்பும் போது ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது பாருங்கள், ஹேங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அந்த ஹேங் பண்ண வேண்டிய போர்ஷனை உள்ளே தள்ளிட்டு நீங்கள் இந்த 2 எட்ஜஸ் சைடையும் வெளியில் வரா மாதிரி வச்சுருங்க. வெளியில் வரா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டிச் போட்டதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்பி பார்க்கும்போது நம்மளோட தொம்பை ரெடி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொம்பை வந்து அந்த ரவுண்டு ஃபார்மில் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒயர் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம தொம்பையோட டயாமீட்டர் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு செக் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் கடை இல்லை ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு லைனிங் சைடு திருப்பி காமிக்கிறேன். இப்போ அதை ரிங்கை எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு திருப்பினதுக்கப்புறமா இதோட டயாமீட்டர் என்னன்னு பாருங்கள். இப்போ நமக்கு 11.5 இருக்குது. ஸோ 11.5 ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு 11.5 பண்ணும்போது 23 இன்ச்சஸ் நமக்கு வரும். ஸோ இந்த பிளாஸ்டிக் ரிங்கில் நீங்கள் 23 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடுவில் ஹாலோவாக இருக்கும். நீங்கள் அதில் 1 இன்ச் அளவில் எடுத்து கொஞ்சமாக ஒரு சைடில் 1 இன்ச்சில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து இன்னொரு சைடுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணும்போது போகும். நம்ம கட் பண்ணாமல் அதை இன்சர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா சேம் வித்தில் இருக்கும்போது அதுக்கு உள்ளே போகாது.
அதனால 1 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அந்த எட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அது போயிடும். இப்படி இன்சர்ட் பண்ணோம்னா பாருங்கள் அது அழகாக ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இது வந்து நமக்கு 23 இன்ச்சஸ் டயாமீட்டரில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அடுத்து அந்த கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேல் சைடில் உள்ளே விட்டுட்டு நம்ம ரோப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 நாட் நம்ம வச்சுருந்தோம். 3யும் நம்ம ரிங்கை வச்சு சுற்றி நாட் போட்டுட்டோம். இப்போ நான் இதை உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல நான் ரிங்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ திருப்பி பார்க்கும்போது பாருங்கள் அந்த மேலே இருக்க இடத்துல அழகாக அந்த தொம்பை ரவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரியே இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நாட் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் அதே மாதிரி ரிங்கை வச்சு நாட் போட்டு கட்டி விடணும். இப்போ பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ரிங்கை ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் மேலே இருந்தும் கீழே பண்ணலாம், இல்லை கீழே இருந்து மேலே உங்களுக்கு எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ரிங்கை வந்து கட்டி விடுறேன். இப்போ திருப்பும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரிங்கை உள்ளே விட்டு தொம்பையோடு சேர்த்து பிடிச்சிட்டு இந்த பாருங்கள் ரிங்கையும் தொம்பையும் சாட்டின் கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் வெளியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ரிங்கை மாத்திரம் நீங்கள் அந்த மாதிரி தொம்பையோடு பிடிச்சிடுங்க. அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட பிளேஸில் செட்டில் ஆகிடும். இப்போ பாருங்கள் தொம்பை அழகாக ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் தொம்பையை நான் சாட்டின் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பிரைட்டாக தெரியுன்றதுக்காக சாட்டின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ட்ரெடிஷ்னலாக தொம்பை காட்டன் மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் காட்டனில் ஸ்டிச் பண்ணதையும் ஃபோட்டோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன்று மெஷர்மெண்ட் பிடிஎஃப், இன்னொன்று வந்து டிசைன் டெம்ப்ளேட் பிடிஎஃப். நீங்கள் டிசைனை வந்து A4 ஃபார்மேட்லேயே செட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.